என்று மானந்து என் இயேசு தருகிறார். என்று மானந்து என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நம்மோடு பேசும்படியாய் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்படி என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நாம் சற்று சீர் இல்லாமல் இருக்கிறோம். சீர் என்றால் நிறைவு, ஆசீர்வாதம் இல்லாதிருக்கிறோம் என்று பொருள். ஆகவே அதற்கு காரணம் சீர்கெட்டு போனதுதான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்ததினாலே நம்முடைய சீர் நம்மை விட்டு போய்விட்டது. சீர் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் அவர் நம்மை திரும்ப சீர்படுத்துவாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சகோதரன் உண்டு. அது உவமையாய் கர்த்தர் நமக்கு சொன்னது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரன் தன்னுடைய தகப்பனிடத்துல அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பிரித்து வாங்குகிறான். தகப்பனும் அடம் பிடிக்காதபடி எல்லா சொத்துக்களையும் பிரித்து அவனுடைய கையில கொடுத்து விடுகிறார். அவன் எல்லாவற்றையும் விற்று கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். தூர தேசத்துல போய் அசுத்தமாய்
மிக அசுத்தமாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அசுத்தமாய் நடந்து கொண்டவனுக்கு கடைசியில ஒன்றுமில்லாத வெறுமை வந்தது. ஆக சீரில்லாத நிலை வந்தது. அந்த சீரில்லாமல் போன போது அவன் என்ன சொன்னானாம்? நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன். அல்லேலூயா. என் தகப்பனிடத்துக்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். நான் கர்த்தருக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன். அவன் வந்தான். அவன் சொல்லுகிறதற்கு முன்னே அவனுடைய தகப்பன் ஓடிப்போய் அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறான். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் உணர்வு வரும்போதே, அந்த எண்ணம் வரும்போதே, உங்களை தேடி ஓடி வருகிற என் நேசர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என் நேசர் உண்டு. உங்களுடைய இருதயம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது? நான் இந்த இளைய குமாரனை போல கெட்ட பாதையில போயிருக்கிறேனா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில போயிருக்கிறேனா? அப்படியானால் நான் இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? பரலோக ராஜ்யம் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறது. நாம் திரும்புகிறதுனால, நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வாசியுங்கள். யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீ திரும்ப எடுத்து கட்டப்படுவீர். அல்லேலூயா. நொறுங்கி போய் கிடக்கிற ஒரு கட்டிடத்தை போல நொறுங்கி சின்ன பின்னமாகி கிடக்கிறீர். நீ கர்த்தரிடத்துல திரும்பினால் திரும்ப எடுத்து கட்டப்படுவீர். இன்றைய அன்பு பிள்ளைகளே, உங்களை யார் யார் நொறுங்கி சின்ன பின்னமாகி கிடக்கிற ஒரு கட்டிடத்தை போல நொறுங்கி கிடக்கிறீர்கள்? உங்களை ஆண்டவர் எடுத்து கட்டுகிறதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல மனம் திரும்புவீர்களா? மனம் திரும்புகிற பாவியை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்கப்பா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? உங்களுக்கு விசுவாசம் உண்டா? வேதம் சொல்லுகிறது, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சிறையிலே சிறைப்பட்டு போயிருக்கிற நம்மை கூப்பிடுகிற வார்த்தையை பாருங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள். யார் யார் சிறைப்பட்டு போயிருக்கிறீர்கள்? பாவத்தினாலும் மற்றும் பிரச்சனைகள்னாலும் சிறைப்பட்டு போயிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, அரணுக்கு திரும்புகள். ஆண்டவர் வாசியுங்கள். நம்பிக்கை சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே தருவேன். நமக்கு சரித்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் உண்டு. அவனுடைய பேர் ராபர்ட் ப்ரூஸ். இந்த ராபர்ட் ப்ரூஸ் பல தடவை தோற்று போனவன். அவனுக்கு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது. ஆனால் பட்டாளத்தோடு கூட சண்டைக்கு போவான். பல தடவை தோற்று போனான். அவனுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டு அப்பொழுது ஒரு குகையில போய் ஒளிந்திருக்கிறான். எதிராளிக்கு பயந்து ஒளிந்திருக்கிறான். அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் காடுகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அங்கிருக்கும் போது சோர்ந்து போய் அப்படி அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டுகிறது. அந்த சிலந்தி பூச்சி ஒரு தடவை குதிக்கிறது, அதனுடைய அந்த பசை அற்று போகிறது. இப்படி பல தடவைகள் குதித்து பசை அற்று போய் கடைசியாய் ஒரு தடவை அது பசை அறாமல் நின்ற உடனே அதை சுற்றி அப்படி அழகான கூட்டை கட்டுகிறது. அந்த சிலந்தி பூச்சி முயற்சி இவன் பார்த்த உடனே, இந்த அற்பமான சிலந்தி பூச்சி இத்தனை தடவை முயற்சி எடுத்து ஜெயம் எடுத்ததே,
நானும் முயற்சி எடுப்பேன் என்று அவன் எழும்பினான் என்று கதையல்ல சரித்திரம் சொல்லுகிறது. எழும்பினான், உடனே தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டான், சண்டைக்கு போனான், ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெயம் படிக்கிற பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ ஜெயம் கர்த்தரால் வருகிறது. அப்படி திரும்ப சீர்படுத்தும் போது உன்னிடத்திலிருந்து என்ன செய்கிறாராம்? உடைய வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குகிறாராம். யாத்ராவும் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அப்படி சொல்லுது. வாசியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதி இல்லாத பிள்ளைகளை இல்லைன்னு சொல்லலாம். நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் பலவிதமான பாடுகளை அகப்பட்டு தபிக்கிற பிள்ளைகள். அப்படி வியாதிப்பட்ட உங்களுக்கும் எனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்றும் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் பக்தன் எழுதியிருக்கிறார். நீதிமானே பிழைத்துக் கொள்ளுகிறதற்கு விசுவாசம் தேவை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகமாய் தேவை. ஹல்லேலூயா. அப்படி நாம் விசுவாசிக்கும் போது சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுவது. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நீ பாரு, கொஞ்சம் அவர்களை கவனித்து பாரு. அவர்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாயா இல்லையா என்று பாரு. என்னை நான் ஒரு அற்பமான மனுஷன், நான் பெரிய விசுவாசியும் அல்ல, நீதிமானும் அல்ல. ஆனால் இந்த பாளையம் பிள்ளை நகரில் நான் வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என்னால் நடக்க முடியாது, என்னால் பைக் ஓட்ட முடியாது, என்னால் கார் ஓட்ட முடியாது. அப்பொழுது ஒரு சகோதரன் எனக்கு கார் உண்டு, அதில் ஏற்ற முடியாது, கஷ்டம். ஒரு பைக்கில் வைத்து மெதுவாய் கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாலே நிறுத்தினார். அந்த வீடு நான் முதல்ல பார்க்கவில்லை, அதை சகோதரர்கள் தான் ஏற்பாடு பண்ணினார்கள். கொண்டு நிறுத்தினார். மெதுவாய் கையை பிடித்து அந்த 5 அல்லது 6 இன்ச்சு உயரமுள்ள அந்த படிக்கட்டில் ஏறுகிறதற்கு எனக்கு பலனில்லை. கொண்டு வந்தது ரூமில் உட்கார வைத்தார்கள். வெறுமையான பாத்திரமாய். அல்லேலூயா. நான் ஒரு வெறுமையான பாத்திரம். அப்படி கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். அந்த இடத்திலே தான் எப்போதும் உட்கார்ந்து ரோட்ல பார்த்து கொண்டே இருப்பேன், இந்த தெருவில் பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த ஹவுசிங் போர்டில் உள்ள அநேக சகோதர சகோதரிகள், இந்த பக்கத்தில் ஒரு சந்து இருந்தது, இந்த சந்து வழியாய் கூட்டமாய் போய் கொண்டிருப்பார்கள். அவளை பார்க்கும் போது உண்மையாகவே எனக்குள்ளே பரிதாபமாயிருக்கும். நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்க மாட்டார்கள், மிக சுமாராய் சிம்பிளாய் இருப்பார்கள். அவளுக்காய் நான் செபித்து கொண்டே இருப்பேன், அவளை வாழ்த்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஹவுசிங் போர்டில் பிள்ளைகளை வாழ்த்தி கொண்டே இருப்பேன். அந்த வழி இப்போ வழி அடைச்சிட்டது, நான் தான் அடைச்சிட்டேன். நான் அந்த இடத்தை வாங்கி நான் தான் அடைத்து விட்டேன். அடைத்ததுக்கும் பயங்கர பிரச்சனை பண்ணினாங்க. கிருபையினாலே அது அடைக்கப்பட்டது. இந்த இடத்துல இதுல ஒரு கடக்கால் போடப்பட்டிருந்தது, ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருந்தது. அதற்கு மேலே ஏறி நின்று கொண்டு இந்த ஹவுசிங் போர்டுக்கு நேராக ஆணை பிடித்து நான் நடக்க முடிந்த போது பேசுவேன். அவர்கள் எல்லாரையும் வாழ்த்துவேன். அல்லேலூயா. எல்லாரையும் வாழ்த்துவேன். இன்று இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எத்தனையோ நூற்றுக்கணக்கானவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்பொழுது அப்படி யாரும் இல்லை.
அப்படி மிக குறைவு. அப்பொழுது சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்காக நான் உள்ளே போவேன். ஐயோ, அந்த தெருவில் எல்லாம் கால் வைக்க முடியாது, அவ்வளவு குப்பை இருக்கும், அவ்வளவு அழுக்கு இருக்கும், அப்படி அசிங்கமாய் விட்டிருப்பார்கள். அரசாங்கமும் சரியாய் கிளீன் பண்ணாது. சகல வியாதிகளை மாற்றுகிறது மட்டுமல்ல, சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுது. மட்டுமல்ல, உன்னுடைய மலடு இருப்பதில்லை என்று அந்த வார்த்தை வாசியம். உபாகமம் 7:14 வாசியமா. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அப்படியானால் நம்மளை யாராவது அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தால் அவர்கள் விசுவாசிக்க கூடுமானால் அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வடபெரும்பாக்கம் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். அங்க போயிருக்கும் போது அங்கிருந்து ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு 22 வருஷமா 23 வருஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் பயங்கர பொட்டெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அவளை கூட்டிக் கொண்டு தூரத்துல நின்று பார்க்கிறார்கள். கடைசியா என்னிடத்துல வந்து அவர்கள் சொன்னார்கள், எனக்கு குழந்தை இல்லை, இத்தனை ஆண்டுகள் ஆச்சு. அப்போ ஜெபித்து விட்டு அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, குழந்தை கிடைக்கல. அவர்களிடத்துல அவள் நிறைய அந்நிய தேவதைகளை வணங்கினவள். ஒரு நாள் அவளுடைய வீட்டுல ஒரு பிசாசின் ஆவி வந்து நின்று மனுஷனை போல நின்று அவள்கிட்ட பேசிட்டான். நீ என்ன நம்புற, உனக்கு கொடுத்துட்டானா இயேசு, குழந்தை கொடுத்துட்டானா? இல்ல, நீ வா, என்னாண்ட வா, நான் உன்கிட்ட வந்து பார்த்ததெல்லாம் போதும், நீ உன் வேலையை பார்த்து போ. அல்லேலூயா, உன் வேலையை பார்த்து போ. உடனே அந்த ஆவி ஜன்னல் வழியாய் ஓடுகிறதை பார்த்தேன்னு அவள் சொன்னாள். அல்லேலூயா. அதன் பிறகு அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிட்டு இது ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறாள். கைகளை தட்டக்கூடாதா? மலடியை பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிற நேசர் நமக்கு திரும்பினால் திரும்ப சீர்படுத்துவார். நம்மை சீர்படுத்துகிற நேசருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினாரே, இன்னும் நடத்தார், மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று உபாகமம் 15:5 சொல்லுகிறது. வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில், உனக்காக ஆண்டவர் கொடுக்கிற தேசத்துல உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நான் எங்கேயோ கிடந்தவன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார். நீங்களும் பலர் தூரமான இடத்துகளிலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாரா இல்லையா? அல்லேலூயா. ஆசீர்வதியும் ஐயா அன்புள்ள ஆண்டவரே, தலை சாய்த்து நிற்கின்றோ நாதாவும் பாதத்தில், அன்பரே என் இயேசுவே அபிஷேகநாதரே. ஆண்டவருக்கு என்ன பெயர் சூட்டுகிறான் பக்தன்? அபிஷேகநாதர். அன்றாடம் நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் என்ன கேட்க வேண்டாம்? ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் அப்பா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லு. எந்த நுகமாக இருந்தாலும் சரி, பிசாசானவன் நம்முடைய தோள்களில் கழுத்தில் வைக்கிற எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறித்து போடுவார். யோசேப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 33:13 அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசம் என்றால் என்ன? உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் உங்களை கட்ட நான் மேலானவன் அல்ல, நான் ஒரு அற்பமான மனுஷன். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 7:29 சொல்லுது, உன்னுடைய அடியானுடைய வீடு அப்பா கட்டப்படட்டும் அப்பா. வாசியமா. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும்.
7:27 வாசிங்க. அதே அதிகாரம் 27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு உனக்கு வெளிப்படுத்தி வீடு கட்டுவேன் என்று என்னுடைய செவிகள் கேட்க சொன்னீரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு ஆண்டவர் வீடு கட்டி தர முடியும். ஆண்டவர் வீடு கட்டி தருவார். சில ஆண்டு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு நாள் இதே வார்த்தையை பேசின போது நம்முடைய சகோதரி ஜமுனா இங்கே இருந்தாள். அவளுக்கு அது தீர்க்க தரிசனமாய் புரிந்ததாம். அவள் போனாள். அவளுடைய கணவனார் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு ஒரு லேண்ட், ஒரு வீடு கொடுக்க உடனே வாக்கு கொடுத்தாரலாம். அல்லேலூயா. அவர் சினி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவர். அப்பொழுது இப்ப வேலை செய்கிறாரான்னு தெரியாது. ஆக அந்த வார்த்தையை அவர்கள் தீர்க்க தரிசனமாய் பற்றி கொண்டதுனாலே அவளுக்கு அது அப்படி ஆயிற்று. இன்று தாவீதுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவாரா, கட்ட மாட்டாரா? அல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவீர். இங்க இருக்கிற அத்தனை பேரும் நாம் ஒழுக்கமானவர்கள் தானா? ஒழுக்கமான நமக்கு ஆண்டவர் என்ன கட்டுவாரா? சொல்லுங்களேம்மா. வீடு கட்டுவார். அதை விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார். நான் நேரம் கடந்து போகிறது. என்னுடைய சாட்சியை சொல்லுகிறதுல நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். நாங்கள் ஒரு சிறிய வீட்டிலே தான் வாடகைக்கு இருந்தோம். மழை வந்தபோது அந்த நாட்களில் வீட்டில் முட்டி அளவுக்கு மேலே தண்ணி வந்துருச்சு. ஒரு 2 அடி உயரத்துக்கு வீட்டுக்குள்ள தண்ணி நிரம்பிச்சு. வெளியே உள்ள எல்லா அசுத்தமும் அதில் மிதக்கிறத பார்த்தேன். கக்கூஸ் அசுத்தம் எல்லாம் அதில் மிதக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு இந்த ஸ்கூல் இருந்ததுனால ஸ்கூல்ல இருந்து பெஞ்சஸை கொண்டு வந்து போட்டோம். அதில் அந்த பெஞ்சு மேலே தான் நடந்தோம். அந்த பெஞ்சு மேலே நடந்தோம். டாய்லெட் போகிறது இந்த பில்டிங் வந்துட்டோம். இந்த பில்டிங் வந்து டாய்லெட் போய்கொண்டிருந்தோம். அங்கே டாய்லெட் போக முடியாது. அவ்வளவு மோசமான நிலை இருந்த என்னிடத்துல திடீரென்று ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. சொல்லுங்களேம்மா. உங்களோடு பேசுகிற கர்த்தர் இந்த பாவியாகி என்னோடும் பேசுவார். என்ன காரணம்? நான் அவசரமா ரூம்ல போய் பியூரோ திறந்து அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஆபீசர் வந்திருக்காரு, ஆபீஸ்கிட்ட காட்டணும். அப்போ பியூல ஓடி வந்து அப்போ சீக்கிரம் வாங்கப்பா வழியா, சீக்கிரம் வாங்கப்பா வழியா. எனக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், கொஞ்சம் பொறுமா. இல்லப்பா வாங்கப்பா. அவளுக்கு ஒரு அவசரம். ஆக நான் வெளியே வந்துட்டேன், டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன், ஆபீஸ்கிட்ட காட்டிட்டேன். திரும்ப வீட்டில் போன போது, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தனி ரூம் கூட இல்லப்பா, எல்லாம் ஒன்னா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா. எழும்பி உட்கார்ந்தேன், டிசைன் பண்ண தொடங்கிட்டேம்மா. அல்லேலூயா. கையில் இருக்கிறது 23,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஆக 23,000 ரூபாய் இருக்கு. நான் ஒரு டிசைன் பண்ண தொடங்கிட்டேன். எவ்வளவு பெருசா? மேலே போய் இந்த வீட்டை பாருங்க. அந்த வீட்டை டிசைன் பண்ணிட்டேன். எனக்கு டிசைன் பண்ண தெரியும், பில்டிங் கட்ட தெரியும். ஆக டிசைன் பண்ணிட்டேன். டிசைன் பண்ணி என்னைக்கு தொடங்கினேன்னு நினைச்சிங்க, அந்த 23,000 ரூபாய் எடுத்துட்டு ஓட்டேரிக்கு போனேன். அங்கே லாரியில் செங்கல் நிற்கும். ஒரு லோடு செங்கலை ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அடுத்து மணலுக்கு சொல்லிட்டேன், எல்லாம் வந்துருச்சு, சிமெண்ட்டுக்கு காசு இல்லை. என்னென்னவோ பண்ணி ஏதோ தொடங்கிட்டேன். 23,000 ரூபாய் வச்சு வீட்டை கட்ட தொடங்கணும். 26வது நாள் தளம் போட்டு இறங்கிட்டோமா. எத்தனை லட்சம் ஆயிருக்கும்? பல லட்சங்கள் ஆயிருக்கும். ஆனா அங்க தளம் போட்டு இறங்கினோடனே அங்க கொஞ்சம் மணல் கொட்டி வச்சிருந்தது. அந்த மணல் மேல முட்டி வச்சு போட்டேன். எப்பவுமே என்னுடைய பழக்கம் அது. மணல் மேல முட்டி போட்டேன். ஆண்டவரே, பூசுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க கிருபையா எனக்கு அதுக்கான காசை ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு முழங்கால் பட்டா, ஆண்டவர் என்ன பார்த்து ஒன்று கேட்டார். உன்னுடைய வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறிய, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீ உன்னுடைய வீட்டை கட்டுவாயோ? என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது
என்ன காரணம்? உளுந்தையில சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறோம், அந்த சர்ச் அறகுறையா நிக்குது. அதை பற்றி நான் ஜெபம் பண்ணாம இதற்கு ஜெபம் பண்றேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு வாக்கு கொடுக்கிற ஆண்டவரே, ₹1 கூட இந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்த மாட்டேன். நீர் கொடுக்கிற ரூபாயெல்லாம் வச்சு உளுந்தை சர்ச்சை கட்டி முடிப்பேன். அதுக்கு பிறகுதான் இங்க நான் என்ன செய்வேன், இந்த வீட்டை கட்ட வருவேன்னு சொன்னேன். அதன்படியே ஆண்டவர் கொடுத்த பணத்தை எல்லாம் உளுந்தை சர்ச் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கைகளை தட்டக்கூடாதா? நீங்களும் ஆண்டவரிடத்துல இப்படி பொருத்தனைகள் செய்யணும். பொருத்தனை செய்து ஜெபித்தா அதுக்கு பிறகு எப்படி பூசு வேலை முடிஞ்சது, எப்படி பாத்ரூம்களுடைய வேலை முடிஞ்சு, பாத்ரூம்கள் நிறைய செலவு, எப்படி பாத்ரூம்களுடைய வேலை முடிஞ்சது என்று தெரியாது. ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உங்களுக்கு சமாதானம் தருகிறார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பாடு அனுபவிக்கிறோமாப்பா, நாங்க பாடுகள் அனுபவிக்கிறோம்ப்பா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படி சொல்லுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவாராம். கையில தட்டுங்களேன். பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. சீர்படுத்துவாரா இல்லையா? நீ திரும்பினால் ஆண்டவர் உன்னை சீர்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 15:20 சொல்லுகிறது, உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இது கற்பனை கெட்டாத ஒரு வார்த்தைம்மா. உன்னை நல்ல கோட்டை, அரணான வெண்கல கோட்டை ஆக்குவேன். நீ வெண்கல கோட்டையா இருந்தா யாராவது உன்னை தகர்க்க முடியுமா? பிசாசு உன்னை ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் முடியாது. என்ன ஒண்ணு செய்யறதுக்கு பிசாசுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. என்ன செய்யறதுக்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான்? என்ன ஜெயிக்கிறதற்கு பிசாசுக்கு பலன் இல்லை. சொல்லுங்கடாண்டா, பலன் இல்லை. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே யாக்கோபு, அவருக்கு அன்னைக்கு வரைக்கும் பேரு யாக்கோபு தான். அந்த யாக்கோபு நடு காட்டுல இருக்கிறார். ஒரு தேவதூதன் முழுதும் போராடுறார். முழுதும். நீங்களும் கூட முடிந்தால் முழுதும் ஜெபிக்க முடிந்த பிள்ளைகள் ஜெபிக்க வேணும். முழுதும் போராடுறார். நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விட மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்களேம்மா. நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விட மாட்டேன்னு பிடித்து கொண்டார். அப்பொழுது தொடை சந்தை தொட்டார். தொடை சந்து சுளுக்கினது. அவர் நொண்டி நொண்டி நடந்தார். அப்பொழுது சொன்னார், நீ யாக்கோபு, இன்று முதல் நீ யாக்கோபு அல்ல, மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தவன். அல்லேலூயா. நீங்கள் அநேகர் மனுஷனோடு போராடியே தோத்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பலனை கொண்டு போராட வேணும். சண்டை போடுறதுக்கு இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இல்ல, முழங்கால் யுத்தம் பண்ண வேணும். அல்லேலூயா. முழங்கால் யுத்தம் பண்ண வேணும். பிசாசானவன் உங்கள் மேல வைக்க வருகிற பாரத்தை தூக்கி விசிறி அடிக்கிறதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று முதல் நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தவனோடு பெயர் பெற்ற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல
பரிசுத்தவானாகிய ஆசா சொல்லுகிறார், எதிராளி கூட்டத்துக்கு எங்களிடத்துல இருக்கிறத விட டபுள் பட்டாளம் இருக்கு ஆண்டவரே. நம்மிடத்துல 1000 இருந்தா அவனிடத்துல 2000 இருக்கு ஆண்டவரே. இந்த பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு பலன் இல்லதான், ஆனா உதவி செய்கிறது இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனோ பலன் இல்லாதவனோ என்று ஆசா சொன்னார். ஆசா அவர்களை மேற்கொண்டார், எதிராளிகளை மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, வாசிங்கம்மா. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. பகைஞர், உங்களுடைய பகைஞர் உங்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களை ஜெயிக்கலான்னு நினைப்பாங்க, ஆனா காரியம் மாறுதலாய் முடியும். நீ ஜெயம் எடுப்பாய். எஸ்தரின் தேவன் என்னுடைய தேவன். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்களேன். எஸ்தருடைய தேவன். எஸ்தர் ஒரு அற்பமான பிள்ளைதான். அவளுடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எரேமியா 1:19 சொல்லுகிறது, யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். 18ஆம் வசனம் வசிமா. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் உன்னை அரணிப்பான பட்டணமாக்குவேன். என் ஆண்டவர் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல சுற்றிலும் அரணிப்பான பட்டணமாய் உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் உங்களுக்கு காபந்து பண்ணுவார்கள், உங்களை காப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு பாடல், என்னால் பாடாமல் இருக்க முடியவில்லை. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் மேனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள விட மாட்டாரா? அதுதான்மா கஷ்டம். வேற எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டுடலாம், பாவம் ஈஸியா நம்ம மேற்கொள்ள முயற்சி எடுக்குது. வாசிங்கம்மா, ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் ஆண்டவருடைய கிருபைக்கு எப்போதும் அடங்கி நடங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும். அல்லேலூயா. யார் யார் சொல்லுவீங்க? கிருபையினாலே இரக்கங்கள்னால முடிசூட்டுகிற தேவன் கோடாகோடி ஸ்தோத்திரம். கடைசியாக ரட்சிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று யாத்திராகமம் 15:2 சொல்லுது. வாசியுங்கள். கர்த்தர் என் பலனும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு ரட்சிப்புமாய் இருந்தால் நான் யாருக்கு பயப்படணும்? பயப்படுறீங்களா? பாவம் செய்தா பயப்படணும்டா. பாவம் செஞ்சீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஒருவேளை ஐயோ இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்து நடுங்கணும். பாவம் செய்யாது இருக்கும்போது கர்த்தருக்கு மட்டும் பயந்தா போதும், மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவருமே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம். மீண்டுமாய் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அயனாபுரத்தில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்காகவும் நாம் அன்றாட ஜெபிக்கிற கடமைப்பட்டவர்களாகவே நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல புறப்படும். ஆனால் நீ
மீட்போடு காணப்படுவாய். நீங்கள் ஜெபிப்பீர்களா? எல்லாருக்காகவும் கதறுவீர்களா? ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:8 சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையதாம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 27:1 சொல்லுது, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். 27:1 வாசிங்கம்மா. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் எனக்கு ஜீவனுக்கு பலனானவர். என் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஐயோ எனக்கு மரணம் சம்பவிக்குமோ என்று யாராவது நினைப்பீர்களானால் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. இன்று எனக்கு மரணம் சம்பவித்தாலும் நான் என் இயேசுவோடு இருப்பேன் சொல்ற மட்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவோம். ஆண்டவருக்கு கடைசியாக ஆண்டவர் தப்பு வைக்கிறதுக்காக நம்மை இருக்கா. யோபு 33:18 சொல்லுகிறது, அவர் ஆத்மாவை படுகுழிக்கும். ஆசியமா, இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் அவருடைய ஆத்மாவை படுகுழிக்கு தப்பு வைக்கிறவர் என்று. என் அன்பு பிள்ளைகளே, நான் படுகுழியிலே விழுந்து போவேனா? அதான் பயங்கரமான பாவமாகிய படுகுழி. அதில் விழுந்து போவேனா என்று பயப்படுகிற உனக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். உன்னை தாங்கிபடி நடத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் செய்யார். நீ திரும்பினால், நீ அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நான் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் இருதயத்தில் கை வைங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். ஆண்டவரே, நானும் எங்கள் பிள்ளைகளும் திரும்புகிறோம். ஆண்டவரே, தம்மிடத்தில் திரும்புகிறோம். எங்களை திரும்ப சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் யாரும் நொந்து போகாதபடி கிருபையினால் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்க